சோஷியல் மீடியாவில் நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்க எல்லோருக்குமே தெரியும், ஈரான் விசஸ் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்ஏ அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. இது தேர்டு வேர்ல்டு வாரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் பார்க்க முடியுது. குவைத், கத்தார், அபுதாபி, துபாய் ஏர்போர்ட்லாம் ரொம்ப காலியா இருக்கு. அதே போல துபாய்க்கு இங்க சென்னையில இருந்து போகக்கூடிய எல்லா பிளைட்டுமே கேன்சல் ஆயிருக்கு. மிகப்பெரிய ஒரு கேவோஸ். இந்த சம்பவத்துக்காக காஷ்மீர், பாகிஸ்தான் இந்த மாதிரியான இடங்கள்ல போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம சென்னையில கூட அங்க நடந்த ஈரான்ல நடந்த ஒரு சம்பவத்துக்காக போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு நடந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி இந்த ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இந்த அட்டாக் ஆனது எதனால ஸ்டார்ட் பண்ணாங்க? இஸ்ரேல் ஏன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க? யுஎஸ் ஏன் சேர்ந்தாங்க? அது மட்டும் இல்லாம ஈரான் ஏன் சம்பந்தமே இல்லாம குவைத், கத்தார், அபுதாபி, ஜார்டன் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல ஏன் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. இந்த போர் அப்படிங்கிறது எதனால எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ரீசெண்டா நடந்த ஒரு பேச்சுவார்த்தை, அணுக்களை வச்சு நியூக்ளியர் பாம் அதை கிரியேட் பண்ண கூடாது, யுரேனியம் என்ரிச்மெண்ட் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த டொனால்ட் ட்ரம்போட ஒரு டிமாண்டா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கு பல வாட்டி பேச்சுவார்த்தைகள் நடக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2024-25 இஸ்ரேல், ஈரான் பல போர்களை எதிர்கொண்டிருக்காங்க. அது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் நியூஸ்ல பார்த்திருப்போம். இப்ப இந்த விஷயமானது நடக்கிறது இதே ஒரு பேச்சுவார்த்தை தான். இந்த பேச்சுவார்த்தையிலுமே இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட், பெரிய பெரிய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அதை கிரியேட் பண்றதை கைவிடணும். அதே போல இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் அதையுமே கைவிடணும். யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்றதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா நியூக்ளியர் பாம்பை ரொம்ப சீக்கிரமா, அதாவது 2 மாதங்கள் 1 மாதங்கள் ஆகக்கூடிய பாம்களை வெறும் 2 வாரத்திலேயே பண்ணி முடிக்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டியை தான் ஈரான் பில்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் பிரசிடென்ட் ட்ரம்போட ஒரு டிமாண்டா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹமாஸ், ஹெஸ்போலா, ஹவுதீஸ் இது மாதிரியான அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஏன் இந்த நியூக்ளியர் பாம்பை தயாரிக்கிறதுனால பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அவங்கள விட யாருமே பெரிய சக்தியா வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்படியாக ஒரு நியூக்ளியர் பாம்பை உடனுக்குடனே ரொம்ப சீக்கிரமா கிரியேட் பண்ற அளவுக்கான ஒரு பவர் வந்துருச்சு அப்படின்னா ஈரானுமே ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன் தான் இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. கிட்டத்தட்ட 90% தேவைப்படுற இடத்துல இப்போ 60% அவங்க என்ரிச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியாக இருக்கும்போது இன்னும் 30% அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக வந்துட முடியும். ஸோ அவங்களால ரொம்ப சீக்கிரமாக இந்த பாம்களெல்லாம் கிரியேட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் இதை தடுக்கணும், இதை கைவிடணும் அப்படின்னு பல பேச்சுவார்த்தைகள், பல டிமாண்ட் போயிட்டு இருக்கு. அப்படி இந்த பேச்சுவார்த்தையோட தோல்வி தான் இப்ப இந்த இஸ்ரேலும் யுஎஸும் ஈரான் மேல தாக்குதல்கள் நடத்த ஒரு பெரிய காரணம். மேலும் ஈரான் இந்த மாதிரியான நியூக்ளியர் பாம் தயாரிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்துருச்சு அப்படின்னா அதே மாதிரியான கெப்பாசிட்டி, அதே மாதிரியான நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சவுதி அரேபியா, எஜிப்ட், யுஏஇ, துர்க்கி, ஸோ இவங்க எல்லாருமே டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுமே எனக்கு இந்த மாதிரி பாம் இருக்கணும், எங்களுக்கும் இந்த மாதிரி செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் அதிகமாச்சு அப்படின்னா, ஸோ எல்லாராலையுமே இந்த பாம் கிரியேட் பண்ண முடியும், உடனே உருவாக்க முடிஞ்சிடும் அப்படின்னா, அதிக பேர் இந்த மாதிரி பாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது உலகத்துக்கே பெரும் கேடாய் அமையும். ஒன்று வார் அதிகமாகும், இல்லைன்னா ஆக்சிடென்டலாகவும் இது வெடிக்கக்கூடும். அப்படி வெடிச்சதுன்னா அது உலகத்துக்கு மிகவும் கெடுதல் அப்படிங்கிறதுமே இவங்களோட ஒரு எண்ணமாக இருக்குது. மேலும் யுஎஸ்க்கு இதில் இன்னொரு உள்நோக்கமும் இருக்கு. அது என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது டைரக்டா யூஎஸ்க்கு ஒரு த்ரெட்டனிங் தான். ஸோ எதுவும் பிரச்சனை அப்படின்னா டைரக்டா ஈரான் யூஎஸ் மேல நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு த்ரெட்டனிங்கும் இருக்கு. பிப்ரவரி 26 ஜெனீவால தான் 3rd ரவுண்டா இந்த நியூக்ளியர் பத்தின பேச்சுகள் நடக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஸோ அதுலேயுமே இந்த ஈரான் யூஎஸ் வச்ச டிமாண்ட் எதையுமே அக்செப்ட் பண்ணல. இப்படியாக இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் பிப்ரவரி 28 இவங்க இஸ்ரேல் சைட்ல இருந்து அவங்களோட அட்டாக்கை ஆரம்பிக்கிறாங்க ஈரான் மேல. அதே போல இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை
மிசைல்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ற இடங்கள், அப்புறம் அண்டர் கிரவுண்ட் மிசைல் சைட்ஸ், இந்த இடங்கள்லாம் தாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானோட கேபிட்டல் டெஹரான், அங்க இருக்கக்கூடிய சில செக்யூரிட்டி பில்டிங், கவர்மெண்ட் பில்டிங், இது மேல எல்லாம் தாக்குதல் பண்றாங்க. அப்படியாக இந்த தாக்குதல் பண்ணும்போது தான் ஈரானோட சுப்ரீம் லீடர் அயட்டோலா அலி கமனேய் இவர் இறக்குறாரு. யுஎஸ் இஸ்ரேல் பண்ண அட்டாக்லயே இவங்க இறந்ததா சொல்லப்பட்டது. ஆனா ஆரம்பத்தில் இல்ல, அவர் உயிரோடு இருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஆனாலுமே இவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறத ஈரான் கவர்மெண்ட்டுமே கன்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் நமக்கு மார்ச் 1, அதாவது இன்னைக்கு காலையில இந்த நியூஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டா நமக்கு தெரியுது. ஈரானோட சுப்ரீம் லீடர் மட்டும் இதுல கொல்லப்பட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல, அவரோட டாட்டர், சன்னின்லா, கிராண்ட்சன், இவங்க, அதாவது ஒரு குடும்பமே இந்த அட்டாக்ல இறந்திருக்காங்க. சோ இந்த விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கிரைம் அப்படின்னு தான் அந்நாட்டு பிரசிடென்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவரோட ஃபேமிலியோட சேர்த்து டாப் செக்யூரிட்டி அபிஷியல்ஸ் நிறைய பேர் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் கமனேய் இவர் இறந்ததுனால தான் இப்போ பல இடங்கள்ல இவரோட இறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல போராட்டங்களானது நடக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பாகிஸ்தான், காஷ்மீர், இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் எல்லாருமே இவரோட இறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்க போராட்டங்களானது முன்னெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான்ல இருக்கிற மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பல பேர் இவரோட இறப்பிற்கு அழுதாலும் பல பேர் இவரோட இறப்பை கொண்டாடிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ட்ரம்ப் அப்படின்னு பதாகைகளை வச்சுக்கிட்டு ரோட்ல பல பேர் கொண்டாடிட்டு இருக்கிற அந்த ஒரு வீடியோ கிளிப்ஸுமே நம்மளால பார்க்க முடியுது. இதையடுத்து ஈரானோட பதிலடி எப்படியாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேலை டைரக்டா தாக்குறாங்க. யூஎஸ் பேஸ் இருக்கக்கூடிய இந்த குவைத், ஜார்டன், கத்தார், சவுதி அரேபியா, துபாய், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்துலயுமே தாக்குதல்களை அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன் மூலியமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக தான் அந்த மிடில் ஈஸ்டே இப்போ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பல எண்ணெய் வயல்கள் எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா பார்த்தது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஷிப்ல இருக்கிற எண்ணெய் டேங்கர் மேலலாம் கூட குண்டு வெடிப்பை நிகழ்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஈரானோட தாக்குதல் யூஎஸ் பேஸ் மேல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. பப்ளிக் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிளுக்கு துபாய் ஏர்போர்ட் எடுத்துக்கலாம். புர்ஜ் கலிஃபாவோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல், இந்த பாம் ஜுமேரா அப்படின்னு சொல்லக்கூடிய பனைமர வடிவிலே இருக்கக்கூடிய தீவு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுல நிறைய ரெசிடென்சியல் இருக்கு. துபாய் போயிட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படியாக இருக்க அந்த ஏரியாலையுமே பல குண்டுவெடிப்புகள் நிகழ்த்தப்பட்டு வருது. இது எல்லாமே துபாயில ஒரு முக்கியமான ஏரியா அப்படின்னு கருதப்படக்கூடிய ஒரு விஷயங்கள். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இப்ப வரைக்குமே தொடர்ந்து குண்டுவெடிப்புகள் நடந்துகிட்டே இருக்கு. மேலும் பல மக்கள்கள் அங்கிருந்து வெளியே வர முடியாம மாட்டி சிக்கி தவிக்கிறதாகவும் செய்திகள்ல நம்மளால பார்க்க முடியுது. பல பேர் வீடியோ கிளிப்ஸாவும் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் மிசைல்ஸ் டிராப் பண்றாங்க, அது எப்படிதான் வெடிக்குது அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப அதான் பப்ளிக்கு பக்கத்திலேயே இந்த குண்டு வெடிப்பானது நிகழ்த்தப்படுது அப்படின்னும் போது அவங்க எல்லாமே இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பப்ளிக் இருக்கிற ஏரியால கண்மூடித்தனமா இப்படி மிசைல்ஸ் வீசுறது என்ன வகையில நியாயம் அப்படிங்கிறது தெரியல. மேலும் இஸ்ரேல்ல ஒருத்தர் கொல்லப்பட்டதாகவும், துபாய் ஏர்போர்ட்லயுமே ஆசிய நாட்டை சேர்ந்த ஒருவர் இறந்ததாகவும், 7 பேர் காயமடைஞ்சதாகவும், அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டதா பல நியூஸ்கள் நம்மளால பார்க்க முடியுது. மேலும் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது, உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஈவலை நான் வீழ்த்திட்டேன், உங்களுக்கான நாடு, உங்களுக்கான ரெஜிமை நீங்க கிரியேட் பண்ணி நல்லா வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கிறாரு. நான் தான் சொல்லியிருந்தேன், ஈரான்லயே இந்த சுப்ரீம் லீடர் கமனேய் அவரோட டெத்தை கொண்டாடக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ட்ரம்ப் சொல்றது ஒரு உற்சாகமாக தான் இருந்திருக்கும். மேலும் ஈரான்ல சுப்ரீம் லீடர் இறந்த காரணத்துக்காக 40 நாள் துக்க அனுசரிப்பு, அது மட்டும் இல்லாம 7 நாள் பொது விடுமுறையும் விட்டுருக்காங்க. ஈரான் நாட்டு பிரசிடென்ட் மசூத் பெஷஷ்கியான் இது ஒரு கிரேட் கிரைம், இதற்கு நாங்க தக்க பதிலடி கொடுக்காம விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவர் சைட்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க நாட்டு சுப்ரீம் லீடர் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க. அந்த நாட்டுக்கு அவர் தான் பார்லிமெண்ட், அவர் தான் எல்லாமே, அவர் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சுப்ரீம் பவர் இருக்கக்கூடிய ஒரு லீடர். ஸோ அதனால அவரோட இறப்பு அப்படிங்கிறது ஈரானோட வெற்றி பாதையே முடக்கின மாதிரியான ஒரு ஃபீல் தான் இப்போ அங்கே போய்கிட்டு இருக்கு. அதனால
பல அறிக்கைகள் விட்டுட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கராச்சியில் இருக்கக்கூடிய யூஎஸ் சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ், அதாவது எம்பசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாமே அடிச்சு நொறுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபுட்டேஜஸும் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ வரைக்கும் நடந்திருக்கிற இந்த போரில் 3117 பேர் இறந்திருக்கிறதா ஈரானியன் கவர்மெண்ட் அவங்க சைட்ல இருந்து சொல்லப்படுது. ஆனால் யூஎஸோட எஸ்டிமேட் படி 32,000 பேர் இப்போ வரையும் இறந்திருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே ஒரு கன்ஃபியூஷனில் தான் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 747க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறதா ஈரானியன் கவர்மெண்ட் சோர்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 201 பேர் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்ல இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ஒரு ஸ்கூல்ல நடத்தப்பட்ட ஒரு குண்டு வெடிப்புல மட்டுமே அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் 148 பேர் இறந்திருக்கிறதா சொல்லப்படுது அந்த ஒரே நாள்ல. மினாப் ஆர்மாஸ்கன் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் சிரியால 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் UAE அதாவது துபாயில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு ஆசிய நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இறந்திருக்காங்க, 7 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஈராக்ல 2 to 3 PMF ஃபைட்டர்ஸ் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் 3 பேர் காயமடைந்திருக்காங்க. யூஎஸ் பேஸ்ல எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் பேஸ்ல இதுவரை எந்த ஒரு கேஷுவாலிட்டிஸுமே ரிப்போர்ட் பண்ணப்படல அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. இப்படியாக ஒரு பக்கம் இந்த போர் நடந்துகிட்டு இருக்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன ஏர்போர்ட்ஸ் இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்டேட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத லைனா பார்த்துடலாம். உலகத்திலே பிஸியா இருக்கக்கூடிய துபாய் ஏர்போர்ட் இப்போ மூடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லோரையுமே ரெட் அலர்ட் கொடுத்து மிகவும் பாதுகாப்பாக இருக்க சொல்லியிருக்காங்க. மேலும் கால வரையறையின்றி மூடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருந்து சென்னையில் இருந்து அந்த நாடுகள் இப்போ எங்கெல்லாம் போர் நடந்துகிட்டு இருக்கோ, எக்ஸாம்பிளுக்கு பஹ்ரைன், குவைத் இந்த மாதிரியான ஏரியாக்கள், கத்தார், சவுதி அரேபியா, துபாய் இந்த மாதிரியான நகரங்களுக்கு இடங்களுக்கு போகக்கூடிய அந்த விமானங்களுமே விமான சேவைகளை ரத்து பண்ணியிருக்காங்க. ஈரான்ல நடக்கப்பட்ட இந்த தாக்குதலை எதிர்த்து காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் இவங்க பெரும் போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டித்து பெரிய பேரணியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மேலும் இஸ்ரேல் நடத்தின வான்வழி தாக்குதலால ஈரானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமீர் நசீர்சாதே அவருமே உயிரிழந்ததா ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. மேலும் இந்த புர்ஜ் கலிஃபால இருக்கக்கூடிய எல்லோரையுமே வெளியேற்றி எல்லோருக்குமே ரெட் அலர்ட் கொடுத்து துபாயில இப்ப யாருமே எங்கேயுமே போக முடியாம எல்லாமே சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை நம்மளால பார்க்க முடியுது. இப்ப ஆல்ரெடி ஈரான் தாக்குதல்களை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே மிக கொடூரமான தாக்குதலை எப்ப வேணாலும் நாங்க நடத்திக்கிட்டே இருப்போம், எப்ப வேணாலும் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான பல அறிக்கைகள் வெளியிட்டு இருக்காங்க. மேலும் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய 27 US மிலிட்டரி பேஸ் அது மேலெல்லாம் ட்ரோன் மூலியமாகவும் ஏவுகணை மூலியமாகவும் தாக்குதல்களை ஈரான் நடத்தி வரதா தகவல்கள் பார்க்க முடியுது. மேலும் இதையடுத்து வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு விஷயமானது ரிலீஸ் ஆகுது. அது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது சவுதியும் இஸ்ரேலும் தான் யூஎஸ்க்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க ஈரான் மேல தாக்குதல் செய்யறதுக்காக அப்படிங்கிற ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆகி அதுவுமே பரபரப்பை உண்டாக்கிட்டு இருக்கு. மேலும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய விமானங்கள், அதாவது சென்னை வரக்கூடிய விமானங்கள் மார்ச் 3 வரைக்கும் ரத்து செய்யப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட எண்கள்ல பார்க்கும்போது 33 விமானங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. திருச்சியில இருந்து 145 பயணிகளோட துபாய்க்கு 12:45க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஃபிளைட் கிளம்பி இருக்கு. ஆனா இந்த போர் பதற்றம் காரணமாக நடுவான்லேயே திரும்பி 4:45 மணிக்கெல்லாம் திருச்சியிலேயே தரையிறங்கி இருக்கு. மேலும் அங்க ரேஸுக்கு போயிருந்த நடிகர் அஜித் குமார் அவருமே ஏதோ ஆயிடுச்சுன்னு பல புரளிகள் ரூமர்ஸ் சோசியல் மீடியால வலம் வந்தாலும் அவருமே அங்கதான் இருக்காரு, அவர் பாதுகாப்பா இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்திகளுமே வெளியே வந்திருக்கு. அபுதாபியில இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் UAEல இருக்கக்கூடிய இந்தியர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்துட்டு எல்லோருமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. மேலும் ஒரு நம்பருமே கொடுத்திருக்காங்க சேஃப்டி நம்பருக்காக. அந்த நம்பருமே நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இதுல 2 நம்பர் இருக்கு. ஒன்னு எமர்ஜென்சி, இன்னொன்னு வாட்ஸ்அப் நம்பராகவுமே கொடுத்திருக்காங்க. இது இரண்டுமே நான் ஸ்கிரீன்ல போடுறேன். அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. ஹார்முஸ் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் டேங்கர் கப்பல் அது மேலேயுமே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 4 கடற்படையினர் காயமடைந்திருக்கிறதா அந்நாட்டு அரசு சொல்லியிருக்காங்க. மேலும் வடகொரியா அரசு ஈரான் மேல நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் அவங்களோட இறையாண்மையும் பிராந்திய உரிமைகளை மீறும் வகையில இருக்கு. சோ இதை உடனே நிறுத்தணும் அப்படிங்கிறது வடகொரியா அரசிடம் இருந்து கண்டனம் வந்திருக்கு. மேலும் UAE சைட்ல இருந்துமே கண்டனங்கள் தெரிவிச்சு வராங்க. உங்களை தாக்குன இஸ்ரேல் US விட்டுட்டு ஏன் எங்க நாட்டு மேல தாக்கிட்டு இருக்கீங்க,
இது மிகவுமே தவறு. உங்களை தாக்குன அந்த இரு நாடுகள் மேல் தான் உங்களோட எதிர் தாக்குதலானது இருக்கணும். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் எங்களை தாக்குறது மிகவுமே தவறு அப்படிங்கிறத UAE சைட்லேருந்து அவங்களோட கண்டனமானது தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலே நீங்கள் பண்ணுற அட்டாக்கும் உங்களோட கோபமும் ரொம்பவுமே தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் துபாய், அபுதாபி மீதான தொடர் ஏவுகணை தாக்குதல்களை பார்த்துக்கிட்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னும் UAE சைட்லேருந்து எச்சரிக்கை விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இது பதில் தாக்குதல்கள் நடத்துனாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இங்கே ஒரு 5-6 கண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே தாக்குறது, மேலும் US ஒரு சைடு, இஸ்ரேல் ஒரு சைடு, ஈரான் ஒரு சைடு, இப்படியாக தாக்குதல் நடந்துகிட்டே இருந்தா World War 3 வர ரொம்ப ஈஸியா வழிவகுக்கும். இதனால உலக மக்கள் எல்லோருமே பாதிக்கப்படுறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு ரீசன் தான் இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு பல நாடுகள்கிட்ட இருந்து பல கண்டனங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, சம்பந்தமே இல்லாம இந்த பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் அதை லீகலா அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ணுமோ அதை தான் ப்ரொசீட் பண்ணணும். ஏன் இப்போ இந்த ஒரு போரை ட்ரம்ப் அவ்வளோ அவசரமா பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. சரி, அப்படின்னு இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏதோ பயமுறுத்துறதுக்காக பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாலும் டைரக்டா அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் மேலேயே குண்டு வீசி, அதுவும் ரொம்ப ப்ரெசைஸா குண்டு வீசி தகர்த்திருக்காங்க. அந்த குண்டு வீச்சில் அந்த சுப்ரீம் லீடர் மட்டும் இல்லாமல் குடும்பமே இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அப்போ இது அந்நாட்டுக்கு இடையே எவ்வளோ பெரிய ஒரு கேஓஸை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் யோசிக்காம தான் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாமே தெரிந்தே பண்ண மாதிரி தான் தெரியுது. ஆல்ரெடி இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆன போதிலே சில போஸ்ட்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப சீக்கிரமாக ஈரான் மேல தாக்குதல்களை நடத்துவாரு, போர் தொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே போல இப்ப தொடுத்திருக்காங்க. ஏன் தொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்காகவும் அதை மக்கள் மறக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்கு பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி பல இடத்துல போஸ்ட்கள், அதாவது பிரைவேட் போஸ்ட், எதுவுமே அஃபிஷியல் கிடையாது, அந்த மாதிரி பேசப்பட்டு வந்தது. இப்போ ஈரான் மேல நடத்தப்படுற இந்த வாரும் அந்த ஒரு பேச்சும் லிங்க் ஆகிற மாதிரி தான் எல்லோருக்குமே இப்ப தோணுது. ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாவில் இப்ப பரவலா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சுப்ரீம் லீடர் கமனேயோட ஒரு இறப்பு அப்படிங்கிறது அந்த நாட்டில் மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தான், இந்தியாவுக்குள்ள இருக்க காஷ்மீர், அங்க ஒரு பேரணி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது உலகளாவிய ஒரு கேஓசியே ட்ரம்ப் அவர்கள் கிரியேட் பண்ணி விட்டாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது எங்க போய் முடியும், எப்படி முடியும் அப்படிங்கிறதே தெரியல. ஆக மொத்தம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சஃபர் ஆக போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. இதனால விலைவாசிகள் உயர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ மக்கள் எல்லாருமே இது பண்றாங்க, ஏன் இங்க வந்து குண்டு போட போறாங்களாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. டைரக்டா தாக்கல அப்படின்னாலும் அங்க வார் நடக்குது அப்படின்னா அங்க இருந்து நமக்கு இம்போர்ட் ஆகக்கூடிய பொருட்கள் இல்லை இங்க இருந்து அங்க எக்ஸ்போர்ட் ஆக வேண்டிய பொருட்கள் எதுவுமே நகரல, எதுவுமே போகல அப்படின்னாலுமே அது நமக்கு ஒரு பிரச்சனை தான். ஸோ எல்லோருமே ப்ரே பண்ணிக்கோங்க. இவங்களோட வாரில் இறந்துகிட்டு இருக்கிறது அப்பாவி மக்கள் தான், அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இதை அடுத்து வர எல்லா அப்டேட்டுமே நான் ஒன்று ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா வீடியோவாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் இந்த விஷயத்தை பற்றின ஏதாவது முக்கிய கருத்துக்களோ இல்லை முக்கிய பாயிண்ட்ஸோ நான் விட்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாரோட கமெண்ட்ஸுமே நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். மேலும் இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த போரை பத்தின முழு விவரம், அதாவது எதனால இது ஆரம்பிச்சது, எதனால இது போய்கிட்டு இருக்கு, என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல நிறைய மக்களுக்கு. சோ அது மாதிரி இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ என்ன காரணம், எதனால நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கறத கொஞ்சம் கிளியர் கட்டா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். மேலும் இது போல பல டாபிக்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மற்றொரு வீடியோல சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.